விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு பேசுகையில், தாவேக ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. தாவேக ஆட்சியில் ஒரு விழுக்காடு கூட ஊழல் இருக்காது. மக்கள் சேவைக்காக பணத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் யாராவது மக்களை அணுகினால் உடனடியாக தகவல் தெரிவியுங்கள். தவறு செய்தது உறுதி செய்யப்பட்டால் விசாரணையின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 100 விழுக்காடு ஊழலில்லா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற முதல்வரின் விருப்பத்தை நிறைவேற்ற பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தற்போது 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது. 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தி வழங்கிடுவதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். கடந்த ஆட்சிகள் விண்ணப்பித்தவர்களுக்கு இதுவரை மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப்பெறவில்லை என ஏராளமான மனுக்கள் தற்போதும் வரப்பெற்றுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த ஆட்சிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை கோரி ஒரே பெயரில் 2 முதல் 3 முறை விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது குறித்து உரிய ஆய்வு செய்து சரி செய்யப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். முதலமைச்சர் கூறியது போல் 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார்.